Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னோட கிருஷ்ணருக்கு எப்படி நான் வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணன்றதை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் ஓவர் பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனால நான் இந்த பீஸையே சூஸ் பண்ணிட்டேன். இதில் இந்த இருக்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பீஸை கட் பண்ணிக்கிறேன். ஒரு சர்க்கிள் ஷேப்க்கு கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து இந்த சென்டர் ரவுண்ட் வந்து ஹிப் சைஸ்க்கு அதிகமாக தான் இருக்குது. நம்ம அதை அப்புறம் குறைச்சிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கிறதுக்காக ஃபோல்ட் பண்ணி சென்டர் ரவுண்டையும் கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லையும் அதே அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஓரத்தில் இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதை ஸ்டிச் பண்ணும்போது இந்த பக்கம் மேல் பக்கம் மடிச்சுட்டு இதை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலேயே இந்த லேஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பீஸையும் ரெடி பண்ணியாச்சு. பட் ஹிப் சைஸை வந்து குறைக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கிராஸில் வந்து இந்த ரெண்டு பக்கத்துலையும் இந்த மாதிரி கிராஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு ஓரத்துலையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நாடாக்காக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி மடித்து தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு சென்டரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்கர்ட்டை வந்து இந்த மாதிரி சென்டரில் இதை ஓப்பன் பண்ணி இதை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே இது உள்ளே தைச்சிட்டு க்ளோஸ் பண்ணி தைச்சிடலாம். இப்போ வந்து ஹிப் சைஸும் குறைஞ்சிடுச்சு, நாடாவும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இது கரெக்டாக இருக்குது ஹிப் சைஸ்க்கு. இப்போ மேலே வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச இந்த சின்ன பீஸை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ நம்ம ஜஸ்ட் வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவைன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இது அப்படியே அந்த ஸ்கர்ட்டுக்கு சென்டரில் ஜாயின் பண்ணிடலாம். இதை அப்படியே சென்டரில் வச்சு இங்கே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த எம்ப்ராய்டரி பீசஸை செப்பரேட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பட்ஸ்லேருந்து இந்த சென்டர் பீஸை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன பீஸில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். இதில் எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த பீஸை திருப்பிக்கலாம். இதுக்குள்ளே இந்த ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் வந்து ஜஸ்ட் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த எம்ப்ராய்டரி டிசைன்லேருந்து சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் வந்து ஜஸ்ட் 1/2 இன்ச்சுக்கு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்தில் 1/2 இன்ச் இருக்குது, அதை ஓரத்தில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கீழ்ப்பக்கமாக இது தெரிகிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மடிப்பை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த எம்ப்ராய்டரி டிசைனை கீழே இருந்து மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை மேலே அப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த பீசஸை வந்து அப்படியே ஊசி நூலில் தைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிரீடத்துக்கு இந்த சின்ன எம்ப்ராய்டரி பீஸை கட் பண்ணிக்கிறேன். இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இதை ஷேப் பண்ணிக்கலாம்.
இந்த குட்டி கிரீடத்துக்கு நான் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ தலையில் வச்சு பார்த்துட்டு எவ்வளோ அளவுக்கு தேவைப்படும் டிசைட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எலாஸ்டிக்கை ஃபோல்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த டிசைனை கீழ்ப்பக்கம் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே வச்சுட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் ரவுண்ட்லேயும் இது வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்க எம்ப்ராய்டரி டிசைன் வளைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஸ்டிப்பில் வந்து பிளாஸ்டிக் ஸ்டிப்பை வந்து இது மேலே அட்டாச் பண்ணிக்கிறேன். இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிடலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரெஸ்ஸு, ஃப்ளூட், கிரீடம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் கிரீடம். ஸோ இப்போ நம்ம இது வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த 2 இடத்துலையும் ஒரு பால் மாதிரி இருக்கிறதுனால இங்கே மேலே கீழே இப்படி மாட்டிட்டு அப்படியே இது எலாஸ்டிக் உள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து கீழ்ப்பக்கமும் லாக் பண்ணிடலாம். ஸோ அது வந்து விழாமல் ஸ்டெடியாக நிற்கும். இப்படி லாக் பண்ணிட்டா ஸோ இப்போ நம்ம என்ன தான் ஷேக் பண்ணாலும் விழாது. ஸோ கிரீடம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் போடலாம். ஸோ தலையை மட்டும் இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பாவாடையை வந்து பேக்கில் வந்து கட்டிடலாம். ஸோ கிருஷ்ணா ட்ரெஸ்ஸு பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கிருஷ்ணோட ட்ரெஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஏற்கனவே ரெடி பண்ண மாடல்ஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 11 சப்போர்ட். See you all in my next video. Have a great day.